யாருமே மதிக்காத ஒரு இடம் தான் குப்பை, யாருமே மதிக்காத ஒன்றுதான் புழுதி. அப்படின்னா புழுதி வந்து காலில் போட்டு மிதிச்சிருவாங்க. குப்பைன்னா அதுக்கு பக்கத்துல யாருமே போக மாட்டாங்க. அப்படின்னா த லீஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ரொம்ப அடிமட்டம் எல்லாருமே என்ன மிதிக்கிறாங்க பாஸ்டர், எல்லாருமே என்ன ரொம்ப கேவலமா நினைக்கிறாங்க, என்ன ஒரு குப்பையா கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, என்ன ஒரு தூசியை போல நினைக்கிறாங்க, என்ன ரொம்ப குறைவா நினைக்கிறாங்க, எனக்கு ரொம்ப சீப்பா எடை போடுறாங்க, என் பிள்ளைய ரொம்ப சீப்பா எடை போடுறாங்க, என்னையும் அப்படிதான் கேவலமா நினைக்கிறாங்க பாஸ்டர். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவ பிள்ளைக்கு தான் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு. இன்றைக்கு உங்களை குப்பையா நினைக்கலாம், இன்றைக்கு உங்களை சீப்பா நினைக்கலாம், இன்றைக்கு உங்களை குறைவா எடை போடலாம். ஆனா ஒரு நாள் அப்படி நினைக்கப்படுகிற உங்களை தான் கர்த்தர் அங்கிருந்து கர்த்தர் எடுப்பார், அந்த குப்பையிலிருந்து எடுப்பார், அந்த தூசியில் இருந்து எடுப்பார். அவர்கள் எல்லாரும் அண்ணாந்து பார்க்கிற அளவிற்கு ராஜாக்களோடு உட்கார வைப்பார். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் உங்களை கீழே வச்சு பாக்குறாங்க, இன்னைக்கு நிறைய பேர் உங்களை தரையில வச்சு பாக்குறாங்க, அப்படியே அவங்களுடைய கண்கள் உங்களை ஏளனமா கீழே பாக்குது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா உங்களை ஏறிட்டு பார்க்க வைக்க போறார். அவங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை ஏறிட்டு பார்க்க போறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. உங்க பிள்ளைய தலை நிமிர்ந்து பார்க்க வைப்பார்.